கால்ல இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் ஒரே நேரத்துல பலப்படுத்துற மாதிரி 3 எக்ஸசைசஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணவே நேரம் இல்ல, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் வரக்கூடாது, உங்க கால் வந்து பலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இந்த 3 எக்ஸசைசஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நேரா நின்னுட்டு ஒரு ஸ்டெப் காலை பேக்ல வச்சுக்கோங்க. சோ நல்லா எவ்வளவு தூரம் பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் காலை நகர்த்திக்க முடியுமோ நகர்த்திட்டு, ஃப்ரண்ட்ல இருக்க லெக் முட்டிக்கு நேரா இந்த ஆங்கிள் கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து இதுக்கு நேரா மூட்டு வர மாதிரி, நீ ஜாயிண்ட் வர மாதிரி வச்சுட்டு, பின்னாடி இருக்க கால் குதிகால் கீழே படாம முட்டி மடங்காம நேரா இருக்கணும். சோ இப்படி நேரா வச்சுட்டு இப்படியே ஒரு 30 செகண்ட் நேரா பார்த்து நில்லுங்க. சோ இப்படி 30 செகண்ட் இந்த காலுக்கு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து இந்த காலை முன்னாடி வச்சுட்டு இந்த காலை அதே மாதிரி பின்னாடி வச்சுட்டு 30 செகண்ட் நிக்கணும். சோ 30 செகண்ட்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா நீங்க 40 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட நிக்கலாம். சோ இந்த எக்ஸசைஸ் உங்க கால்ல இருக்கக்கூடிய தசைகளை ஆக்டிவேட் பண்றதோட நிறுத்திடாம உங்களோட பேலன்ஸ் அண்ட் மசில் கோஆர்டினேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க நடக்கிறதுக்கும் உங்க கால்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ், இதுல நம்ம 2 காலையும் இப்படி அகலமா வச்சுக்கணும். வச்சுட்டு பொறுமையா உங்களால எவ்வளவு தூரம் கீழே உட்கார முடியுமோ உட்காந்துட்டு கையை நீட்டிக்கோங்க, இல்ல இடுப்புல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி உங்களால எத்தனை செகண்ட் இதே பொசிஷன்ல உட்கார முடியுமோ உட்காருங்க. இதுல மெயினா என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்படி உட்காரும் போது முட்டி இப்படி முன்னாடி வச்சு இப்படி உட்காருவீங்க. இது நீ ஜாயிண்ட் டேமேஜ் பண்ணும். அதனால முட்டி வந்து உங்க கால் கட்ட விரலை தாண்டி முன்னாடி போகக்கூடாது. சோ அந்த அளவு மட்டும் பெண்ட் பண்ணிட்டு பேக்கை பின்னாடி தள்ளி நேரா நிமிர்ந்து உட்காருங்க. சோ இப்படியே உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ் உட்கார முடிஞ்சா பெஸ்ட். 30 செகண்ட்ஸும் முடியல, உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தான் முடியுதுன்னா 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச செகண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி நேரா உட்கார்ந்துருந்தாலே போதும். ஸோ இதுவுமே உங்க காலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையுமே ஆக்டிவேட் பண்றதுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். கடைசியா சேர் ஸ்குவாட், என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ் இது. ஸோ இந்த மாதிரி 2 கையும் முன்னாடி நீட்டிட்டு ஸ்லோவா சேர்ல உட்காருங்க, திருப்ப எழுந்துருங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு டைரக்டா சேர்ல உட்காந்து எழும்புறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ போட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் 50 வயசு, 60 வயசு, 70 வயசுல இருக்கவங்களுக்கு கூட பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச 50 வயசு, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே எக்ஸசைஸ் பண்ண வைங்க. தேங்க்யூ.